மிக முக்கியமா மிக அற்புதமான வரவேற்பு கொடுத்த திரு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்துற இந்த நேரடி கருத்தரங்கத்துக்கு இப்ப 2வது முறையா வந்திருக்கேன். அதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகமான மன மகிழ்வான ஒரு தருணம் இது. அதாவது முயற்சி, விடாத முயற்சி, தொடர்ந்து போராட்டமான ஒரு விடாத ஒரு முயற்சி கண்டிப்பா ஒரு நாளைக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றி தரும். இது என்னுடைய அனுபவத்துல உணர்ந்தது. ஏன்னா மேக்சிமம் நான் ஜோதிடத்துல அனுபவங்களை பத்தி தான் ரொம்ப அதிகமா பேச வருவேன். அதனால அந்த வகையில அனுபவத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் ஜாதகம் எப்போ என்னுடைய ஆபீஸுக்கு தெரியும், ஜாதகம் பார்க்க வருவாங்க, நிறைய வருவாங்க. அப்ப வர்றவங்க சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா சொல்றீங்க, ஆனா இதே மாதிரிதான் இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க அப்படின்னு. யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்போ அந்த திருப்பூர் சகோதரிகளும் சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பரா பலன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, ரொம்ப சூப்பரா அருமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாராட்டுறாங்கல்ல. எப்பவுமே ஜோதிடர்களுக்குள்ள கொஞ்சம் பொறாமை உணர்வுகள் சிலருக்கு இருக்கும், நம்மளோட நல்லா சொல்றாங்களா அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை, நம்ம பெருமைப்படுற விஷயம். நம்மை விட ஒரு சிறந்த முறையில நம்ம மாணவிகள் சொல்றாங்க, பலன் சொல்றாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப போற்றத்தக்க ஒரு விஷயம். இப்போ கடந்த போன வாரம் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க சார். அவரு அவரை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வருது சார், நிறைய பேர் அவரை பார்க்க கூட்டம் வருது, நிறைய அவர் சொல்றாரு, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட நான் பர்சனலா கேட்க வரணும் சார், உங்ககிட்ட நான் பர்சனலா சில விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு. அப்படியா, என்ன சார், என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு, ரொம்ப கரெக்டா இறப்பையும் இறப்பையும் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும், இத்தனை தேதிக்கு தான் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா, இல்ல வியாதி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா சொல்றாரு அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. எனக்கு கேட்க எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒருத்தரை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். அவருதான் இந்த ஜெயபாலன் சார், எழுதிட்டு இருக்காரு பாருங்க. அவரு என்னுடைய மாணவர் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தம், சந்தோஷம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு குருநாதருக்கு ஒரு மிகச்சிறந்த அழகு என்ன அப்படின்னா, தன்னுடைய மாணவர்களை பற்றி மற்றவர்கள் நம்மிடம் சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னுடைய இத்தனை நாள் கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நான் நினைப்பேன். என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையை ரொம்ப ஜோதிடத்துக்காகவே தொலைச்சு, அதுக்காகவே பாடுபட்டு எந்நேரம் அதுலயே மூழ்கி இருந்தேன். அந்த நான் கற்றுக்கொண்டதை, என் அனுபவத்தில் நான் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். அதனால அந்த வகையில அவரு என்னுடைய மாணவர். ஏன்னா அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஜோதிடத்தை மேக்சிமம் நம்ப மாட்டாங்க, அவங்க எப்போ ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆனா இப்போ அவரு ஒரு விஞ்ஞானம், ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம், ரொம்ப அற்புதமான ஒரு சயின்ஸ், ரொம்ப அழகான ஒரு கணிதம். அந்த கணிதத்தின் மூலமாக எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு சொல்லி அவர் நிரூபிச்சு காமிச்சத எங்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது. இந்த மாதிரி என் மாணவர்களை பத்தி பேசணும்னா நிறைய நான் புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். இப்ப திருப்பூர் சகோதரிகள் மாதிரி, திரு ஜெயபாலன் சார் மாதிரி, அடுத்தது சொல்லவே வேண்டாம், ஜோதிடத்துறையில மிகச்சிறந்த சாதனையாளராக இருக்கக்கூடிய தற்போதைய நிலையில திருமதி டாக்டர் பொற்கொடி மெய்யப்பன் கலக்குறாங்க சத்தியமங்கலம் அந்த பகுதியில. உலகம் பூரா இப்போ லேட்டஸ்டா ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னால ஃபாரின்ஸ் கால், ஏன்னா வெளிநாட்டு கால் நான் மேக்சிமம் ஆன்லைன் தான் நிறைய பாக்குறேன். ஃபாரின் கால் அவங்க பேசுறாங்க சார், அச்சு பிசாம அந்த அம்மா சொன்ன மாதிரியே சொல்றீங்க சார், ரொம்ப பர்ஃபெக்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், இவ்வளவு அழகா கரெக்டா அவங்க டேட் வாரியா சொன்னாங்க சார், இத்தனாம் தேதி கல்யாணம், இத்தனாம் தேதி இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப டேட் வாரியா சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொடி மெய்யப்படம் பத்தி தான் சொன்னாங்க அவங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்வு. நம்ம இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு உண்டான ஒரு பெருமை அப்படிங்கிறது பணமா இல்ல, அந்த வார்த்தைகள், அந்த சொல்ற அந்த சொற்கள், நம்ம நல்ல முறையில நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த சொற்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து உங்களுக்கு தெரியாத விஷயம், 2011 திரு சுந்தரராஜ் அவர்கள் என்னை முதல்ல பார்க்க வந்தார். நான் ஒரு சின்ன ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கேன், நிறைய பேர் கூட்டமா எனக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்பெல்லாம் கிளாஸ் பாரம்பரிய ஜோதிடம் தான் எடுத்துட்டு இருந்தேன் முதல்ல.
அதுக்கப்புறம் தான் கேபி ஜோதிடத்துக்கு கிளாஸ் எடுக்க வந்தேன். அப்ப அவரு வந்தார். அவரு அருமையா வந்து அவரு 2-3 கிளாஸ் வந்து படிச்சாரு, என்கிட்ட வந்து படிச்சாரு. அப்போ ரொம்ப பிரில்லியண்டான மனிதர், அற்புதமான மனிதர் அவரு. வேத ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். ரொம்ப அழகா ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணி ஒரு ஆய்வு கட்டுரை எல்லாம் உடனே எங்களுக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம், எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டே போலாம், அனுபவங்கள் நிறைய சொல்லிட்டு போலாம். அதாவது இந்நாள் வரைக்கும் எல்லாத்த பத்தி பாராட்டி பேசின சில ஜோதிடர்கள் சில கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். அடுத்தது இன்னும் ஒருத்தரை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், திரு ராஜேஸ்வரி ராஜலட்சுமி. அவங்கள பத்தியும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்காங்க, நியர்பையா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போனாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு நல்ல முறையில ரொம்ப அழகா சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கறது, அடுத்து மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இறைவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாதான் செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு மனநிறைவு முதல்ல உருவாகுது. அதுக்கு முதல்ல அவங்க எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றி சொல்றேன். அவர்கள் என் மாணவர்களாக கிடைத்தது ஞான் செய்த பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் முதல்ல. அடுத்ததான் ஜோதிடத்தை பத்தி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால திரு கன்னியப்பன் சார் வந்து ரொம்ப அழகா 1-5-9 தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், துன்ப திரிகோணம் அப்படிங்கிற பத்தி எல்லாம் கொஞ்சம் அழகா சொல்லி கொடுத்துருந்தாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாரம்பரிய ஜோதிடத்துல ரொம்ப அற்புதமா அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு. அவருக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இனி பேச இருக்கிற ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பேச இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய, இதுக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கும் இனிமேல் பேச போறவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இனி அடுத்து ஜோதிடத்தை பத்தி ஒரு சில கருத்துக்கள் சொல்லிடுறேன். இப்ப நிறைய ஜோசியர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி, தசா புத்தி, கிரக பார்வைகள், இது தெரிஞ்சா போதும் ஜோதிடர் ஆயிடலான்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஜோதிடர்கள் நிறைய வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய ஆன்லைன் ஜோதிடம் பாக்குறாங்க. ஆன்லைன்ல உன்ன எடுத்தா பேசினா எனக்கு கல்யாணம் நடக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அவங்களுக்கு ஃபேவரபிளா பதில் சொல்லிட்டா அவர் நம்பர் லீட்ல போயிடுவார். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேத ஜோதிடம்ங்கிற அந்த பாரம்பரிய ஜோதிடத்தையே முழுமையா கத்துக்காம ஒரு அரைமுறையா கொஞ்சம் சொல்றவங்க இருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது முழுசா கத்துக்கணும். ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா 5000-10,000 பீஸ் வாங்குறாங்க ஆன்லைன்ல. தவளை ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க. கொஞ்சம் என்ன வருது அதை சொல்லித்தான் ஆகணும். கட்டல எடுத்தோடனே ஒரு கேள்வி, இது நடக்குமா இது நடக்காதான்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் மட்டும் சொல்றதோட சரி, அதோட நிறுத்திக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு ஜாதகம் பார்த்தல் அப்படிங்கிறது எப்படி, ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை முதல்ல அவங்க ஜாதகத்தை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஃபுல்லா சொல்லி முடிக்கணும். அதுக்கு முதல்ல அந்த ஜோதிடத்தை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு சூரிய பிந்து புள்ளி அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியாது. வேத ஜோதிடத்துல தெரிய மாட்டேங்குது. சூரிய பிந்து புள்ளினா என்ன, சந்திர பிந்து புள்ளினா என்ன, செவ்வாய் பிந்து புள்ளினா என்ன, அந்த பிந்து புள்ளியில ஒரு கிரகம் நின்னா எந்த மாதிரியான பலனை தரும். இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கிறாங்க, ஆனா எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் இல்ல. ஒரு சிலர் மட்டும்தான் அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறாங்க, ஒரு துறையில சாதிக்கிறாங்க. அந்த துறையில சாதிக்கிறாங்கன்னா அருமையான பலன்கள் எடுக்கலாம். வேத ஜோதிடத்துல ஒரு 12 கட்டத்துல இந்த இடத்துல கிரகங்கள் இருந்து நான் மட்டும் வெற்றி தருங்கிறது கிடையவே கிடையாது. சூரிய பிந்து புள்ளியில ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர் நாட்டை ஆழ்வார். உதாரணத்துக்கு தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். ஆனா இந்த பிந்து புள்ளி கணிதம்ங்கிறது எங்க இருக்கு? லக்கணம் எந்த பாவ முனையில் விழுகிறதோ, எந்த ராசியில் விழுகிறதோ, லக்கணம் எந்த ராசியில் என்ன டிகிரியில என்ன, அதாவது என்ன பாகையில் என்ன கலையில் என்ன விகலையில் விழுகிறதோ அந்த லக்கணம் விழுந்த டிகிரியில் இருந்து, டிகிரிங்கிறது பாகைங்கிறது 2 ஒண்ணுதான், அதுல இருந்து 12 கட்டங்களும் பிரியுது. இந்த 12 கட்டங்களும் பிரியும் போது அந்த 12 கட்டங்கள்ல எந்த விதத்திலேயாவது சூரியனுடைய பிந்து புள்ளியில இருக்காரு அப்படின்னா அவர் நாட்டை ஆழ்வார். அவர் மிகப்பெரிய ஒரு அந்த சூரியனுடைய ஆதிக்க காரகத்துவத்துல மிகப்பெரிய ஆளா வருவார். அதே போல சந்திர பிந்து புள்ளி, இந்த பிந்து புள்ளி கணிதம் சந்திர பிந்து புள்ளி ஆகட்டும், சந்திர பிந்து புள்ளி ஒவ்வொரு கிரகமும் எந்த ஒரு கிரகமும் நன்மையோ தீமையோ செய்வது இல்லை அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தின் ஒரு மிகச்சிறந்த தலை சிறந்த ஒரு வெற்றியை தரணும்னா அது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில அமர்ந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட பாகையில அமர்ந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட பாகையில அமர்ந்திருக்கும் போதுதான் அந்த ஜாதகர் வெற்றி பெறுகிறார்.
ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் வெற்றி பெறது இல்ல. ஏதாவது ஒரு குழந்தை வெற்றி பெறுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிந்து புள்ளி கணிதம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வேத ஜோதிடத்தில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது நிறைய பேர் மறந்துட்டாங்க. சப்த வர்க்கம், சோடாச வர்க்கம், இந்த மாதிரி நிறைய பாக்குறாங்க. அஷ்டவர்க்க பலன்கள் இதெல்லாம் இருக்குது. இப்பெல்லாம் வர வர இதெல்லாம் மறைஞ்சுக்கிட்டு வருது. இது மறைஞ்சுக்கிட்டு வருதுங்கிறத உண்மை. ஏன்னா ஜென்சி இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து எதையுமே வேகமான உலகம், இது வேகமா போயிட்டு இருக்குது. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறதுல கேள்விக்கு பதில் இது நடக்குமா நடக்காதா இதை மட்டும் சொல்லப்பா. நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற, அஷ்டவர்க்கம்ங்கிற, பரல்ங்கிற, சோடாச வர்க்கம்ங்கிற, சஷ்டியாம்ச வர்க்கம்ங்கிற, இப்படி பிந்து புள்ளி கணிதம் வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் டைம் இல்ல. முதல்ல அவங்களுக்கும் அதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது மிஞ்சி போனா அதிகபட்சம் 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி, இதுதான் தெரியும். அதுக்கப்புறம் 7 சனி, குரு பயிற்சி, ராகியது பயிற்சி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மெல்ல 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 இந்த பாரம்பரிய வேத ஜோதிடம்ங்கிறது மெல்ல மெல்ல நழுவிக்கொண்டே போகிறது. சரியான பயிற்றுவிப்பாளர்கள் மூலமாக சரியா கத்துக்கிட்டா அந்த துறையில மிகச்சிறந்த வல்லுநர்கள் ஆகலாம். இந்த ஜோதிடம் தான் தலை சிறந்தது, இந்த ஜோதிடம் வீக்கானது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா வகை ஜோதிடத்திலையும் வெற்றி உண்டு. பாரம்பரிய ஜோதிடத்திலையும் வெற்றி உண்டு, நாடி ஜோதிடத்திலையும் வெற்றி உண்டு, திதிசூன்ய கரணம் அதுவா இருந்தாலும் வெற்றி உண்டு, கேபி அஸ்ட்ராலஜியா இருந்தாலும் வெற்றி உண்டு. எல்லா வகையான ஜோதிடத்திலையும் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அந்த துறையில அவங்க எந்த அளவுக்கு நிபுணத்துவம் பெறுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அதுல ஆழமா சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க அதனுடைய வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இங்க வந்திருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்கள். அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன் இடத்துல எல்லாருமே வெற்றியாளர்கள். ஜோதிடத்துறைக்குள்ள வந்தாவே கண்டிப்பா, ஏன்னா மேல மேல நம்ம புதுசு புதுசா கத்துக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாவே கண்டிப்பா அதுல மிகச்சிறந்த வெற்றியாளர்களா வந்துடலாம். அந்த வெற்றி உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன், இயற்கையாகி இறைவனை வேண்டிக்கிறேன். கருத்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நான் நிறைய பேசிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன். மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கும். நீங்க ஏதாவது எங்கிட்ட கேள்வி ஏதாவது கேட்கறப்ப தான் தாராளமா கேட்கலாம். நான் கேபி அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய கிளாஸாவே எடுத்துட்டேன், நிறைய சொல்லிட்டேன். வேதிக் அஸ்ட்ராலஜி பத்தி தான் பேசணுங்கிறது ஒரு முக்கியமான யோசனையை யோசிச்சேன். அதனால அதை பத்தி சொன்னேன். கிரகபிந்த புள்ளி, சூரிய கிரகபிந்த புள்ளி இருந்தாலும், சூரிய கிரகபிந்த புள்ளியில ஒரு கிரகம் இருந்தாலும் மிகச்சிறந்த வெற்றியாளர். ஆனா அந்த பிந்து புள்ளி எப்படி கவனிக்கணும்? இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு பார்முலா இருக்கு. நீங்க ஒரு சாப்பாடு செய்யணும்னா கூட இத்தனை டம்ளர் அரிசிக்கு இத்தனை டம்ளர் தண்ணி இருந்தா தான் அந்த சாப்பாடு நல்ல முறையா வரும். அதே போல ஜோதிட துறையிலையும் கண்டிப்பா ஒரு பார்முலாங்கிறது ஒண்ணு உண்டு. ஜோதிட பலன் சொல்றதுல பிந்து புள்ளி கணிதத்துக்கும் ஒரு பார்மெட் உண்டு, ஒரு பார்முலா உண்டு. இந்த பிந்து புள்ளி கணிதங்களை பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியும். உதாரணமா ஜெயசீலன் சார் இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் இந்த பிந்து புள்ளி கணிதம்ங்கிறது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு பார்முலாவை பயன்படுத்தி அந்த பார்முலா மூலமா சூரிய பிந்து புள்ளி ஆகட்டும், சந்திர பிந்து புள்ளி ஆகட்டும், செவ்வாய் பிந்து புள்ளி ஆகட்டும், புதன் பிந்து புள்ளி ஆகட்டும், சுக்கர பிந்து புள்ளி ஆகட்டும், குரு பிந்து புள்ளி ஆகட்டும், சனி பிந்து புள்ளி ஆகட்டும், ராகு பிந்து புள்ளி ஆகட்டும், கேது பிந்து புள்ளி ஆகட்டும், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிந்து புள்ளிங்கிற ஒண்ணு உண்டு. ஒரு பார்மெட்டை பயன்படுத்தி கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அந்த பிந்து புள்ளி கணிதத்தினுடைய அடிப்படையில தான் ஒரு ஜாதகனுடைய கூட பிறந்தவங்க, அடுத்தது அண்ணன் தம்பிங்க, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, அத்தனை பேர்த்தினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கணிச்சு சொல்றேன் நான். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப அழகா சொல்லலாம். 2 நாளைக்கு முன்னால ஒரு என்னுடைய மாணவர் கூட்டிட்டு வந்திருந்தார். ஜாத் ஓபன் பண்ணி, என்னப்பா 3 மாசம் கழிச்சு லேட்டா வந்திருக்க, முதலே வந்திருந்தா காப்பாத்திருப்பேன்ல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை. வேற எதுவுமே பேசல. என்ன இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை? அப்படி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, கரெக்டா அந்த கிரகம் கோல்சாரத்துல ஒரு பிந்து புள்ளிய கரெக்டா டச் ஆகுது. டச் ஆச்சு, 3 மாசம் கழிச்சிருச்சு, அது டச் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு. டக்குன்னு சொல்லிடலாம். விருகபுந்தொழில் இப்பொழில இருந்து ஒரு 3 டிகிரி தள்ளி வந்தாச்சு, 3 மாசம் ஆகி போச்சு. கரெக்டா அழகா சொல்லலாம். ராகு சந்திரனுடைய இணைப்பு எந்த இடத்துல விழுகுதோ அதுதான் பிருகு பிந்து புள்ளி. ராகு சந்திரனுடைய இணைப்பு எந்த இடத்துல விழுதோ அதான் பிருகு பிந்து புள்ளி. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு பார்முலா இருக்கு. ஒரு பிந்து புள்ளிக்கு ஒரு பார்மெட் இருக்கு. அந்த பார்முலாவை பயன்படுத்தினா ஒவ்வொரு கிரகங்களுடைய பிந்து புள்ளிகளும் எந்தெந்த இடத்துல விழுந்திருக்கு, அதன் மூலமா என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்னு ஈஸியா சொல்லலாம். அதுக்கப்புறம் சொன்ன சரி 3 மாசம் கழிச்சுதான் வரல, கடைசிக்கு போன மாசமாவது வந்திருக்கலாம்ல. ஏன்? அவங்க அப்பாவோட அப்பாவை இறந்துருப்பாரு, அவ்வளவுதான். இறப்ப மட்டும் இல்ல, ஒரு திருமணமே
கரெக்டா இப்ப நான் லைவா கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் கிளாஸ் ஆன்லைன்ல உலகம் பூரா வர்றாங்க. எல்லாம் வந்து என்ன கேட்பாங்க, ஒரு ஜாதகத்தை போட்டு 2ஆம் தேதி கல்யாணம் ஆகும். கரெக்டா நான் சொல்லுவேன், இந்த தேதி இருந்து இந்த தேதிக்குள்ள கல்யாணம் ஆகும். கரெக்டா 2ஆம் தேதி முகூர்த்தம், 2ஆம் தேதி நிச்சயம். ஈஸியா சொல்ல முடியுது. அவங்களும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இதனாலதான் இப்படி வருது அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓ ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பாராட்டக்கூடிய நிலையில இருக்கு சார், இப்ப நல்லா புரியுது சார் இப்ப அப்படிங்கிறாங்க. அந்த ஜோதிடம்ங்கிறது என்னன்னா, இந்த காலம் நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த காலம் நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம பாக்குற எல்லாருமே முதல்ல நம்ம சந்திக்கிற எல்லாரையும் நம்ம மாணவர்களாகவும் மற்றவர்களாகவும் சகோதரிகளாகவும் நண்பர்களாகவும் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பாக்குற எல்லாத்தையுமே ஒரு குருநாதரா பார்க்கலாம். நம்ம பாக்குற சந்திக்கிற நம்ம பேசுற ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே நம்ம குருநாதரா பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க இருந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இப்ப என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட யார் இருந்தாலும் அவங்க உட்கார்ந்து என் முன்னால உட்கார்ந்து இருந்தாங்கன்னாவே நாம அவங்க மூலமா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு முதல்ல நன்றி. ரைட்டா பாருங்க, ஒரு புழு பூச்சியிலிருந்து எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கத்து கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் நல்லா சொல்ல போனா, இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டுவாங்க, நீங்க சூப்பரா ஜோசியம் சொல்லி தருவார் சார், ஜோதிடம் அற்புதமா சொல்லி தருவார், வாழ்க்கையில அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லி தருவார் அப்படின்னு. ஆனா நான் நிஜமா கத்துக்கிட்டது என்னுடைய மாணவர்கள்ட்ட தான். உண்மையா அதுதான், என்னுடைய மாணவர்கள் தான். உதாரணமா பாருங்க, ஈஸ்வரி அம்மா அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், ராஜேஸ்வரி அம்மா அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், பொற்கடி அம்மா, ஜெயசீலன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறேன். தினமும் ஒவ்வொரு விஷயம் நம்ம சந்திக்கிற. இப்ப அதுலயுமே இன்னைக்கு நிறைய முகநூல், பேஸ்புக், முகநூல் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லாத்துலயும் நிறைய யாரோ ஏதோ ஒரு கருத்து போடுவாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கேட்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு தேனி மாதிரி அழகா எடுத்து கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு தேன் கூடா எதுக்கு, கடைசியா போகும்போது இருந்தாங்க, நான் இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் நீங்க வச்சுக்க, எனக்கு அடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். அதனால ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கடைசியா உங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறேன். அதாவது இந்த உலகம், இந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். வெறும் 9 கிரகங்கள் ஒரு ராசி 12 ராசிகளில் நிற்பதை வைத்து மட்டும் பலன் சொல்வது சரியான முறையாக இருக்காது. அது கண்டிப்பாக எந்த இடத்தில், எந்த பாகையில், எந்த டிகிரியில், அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திராதிபதி எந்த மாதிரியான பலன்களை தருகிறார் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதைய உங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல இது ஷேர் பண்ணல ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க ஏதாவது எங்கிட்ட கேள்விகள் கேட்கறாம தான் கேட்கலாம், இல்லைன்னா நான் விடைபெறேன். ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, தொழில்ல மிகச்சிறந்த அளவுல வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ஜோதிடர்கள் என்பவர்கள் முதல்ல தெரிஞ்சுங்க, ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு நான் சொல்லுவேன்னா ஒரு மெக்கானிக் சொல்லுவேன். ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு மெக்கானிக். என்ன மெக்கானிக்? வாழ்க்கையுடைய மெக்கானிக், வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய மெக்கானிக். மெக்கானிக்கு பேரு ரிப்பேர் செய்யறவங்க, தமிழ் அப்படி சொல்லலாம், ரிப்பேர், சரி செய்தல் அப்படின்னு. வாழ்க்கையை சரி செய்தல் அப்படிங்கறது ஜோதிடர்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஜாதகத்தை எடுக்கிறான், உனக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா ஒரு ஜோசியர் இல்ல. இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்ல, அவர் தானே ஜோதிடர். ஒரு மெக்கானிக் வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா அந்த இடத்துல? அப்ப அந்த மெக்கானிக்கு என்ன பண்ணணும், முதல்ல அவருடைய வாழ்க்கையில பிரச்சனையை சரி பண்ண செய்யணும். ஒரு நல்ல மெக்கானிக், ஒரு வண்டி வாகனம் மெக்கானிக்னா அவர் முதல்ல அவர் வண்டியை ரிப்பேர் பண்ண தெரியணுமா இல்லையா? அவர் வண்டியை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சாத்தானே அடுத்தவங்க வண்டி ரிப்பேர் பண்ண முடியாது. அப்ப வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்தவர் ஆகணும், வாழ்க்கையில வெற்றிகரமா திகழணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதகத்தை நம்மளே சரி பண்ண தெரியணும். நம்ம ஜாதகத்தை நம்ம சரி பண்றது என்ன, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டு கிடக்குது, எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்குது, அதை எந்த முறையில அணுகுனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன், என்னை ஜெயிக்க வச்சுட்டே இருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் விடாம செய்வேன். யார பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கத்துக் கொடுப்பேன், அவங்க இருந்து ஏதோ ஒன்று கத்துக்குவேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்துக் கொடுப்பேன். அடுத்தது யார் வந்தாலும் அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது முக்கியம் இல்ல. அதாவது மீனை பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மிகச்சிறந்தது. அதனால நான் எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு தொழில் முறைகள்ல ஏதோ ஒன்று கத்துக் கொடுத்துருவேன். அடுத்தது யாரோ ஏதோ ஒரு பரிசு கொடுத்துட்டே இருப்பேன், ஊக்குவிச்சுட்டே இருப்பேன். புரியுதா பாருங்க, இப்போ சாதாரண ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அது பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் பரிசு கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன், ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்காம எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கணும். நான் வந்தாவே பரிசு கொடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். சின்ன வயசுல இருந்த ஒரு 15 வயசுல இருந்தா எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கறது என்னுடைய வழக்கம்.
யாரை பார்த்தாலும் ஒரு பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், பாராட்டிட்டே இருப்பேன், உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். உன்னால முடியும், ஜெயிக்க முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். அது என்ன போச்சு, இன்னைக்கு என்ற ஆபீஸ் போறவங்க எல்லாருமே ஏதோ பரிசோட தான் வர்றாங்க. ஒரு கேக்கு, ஒரு லட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, இந்த மாதிரி ஏதோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டேங்க, பெரிய தங்க இது கொண்டு வந்து பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு போறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பரிசுகள் கிடைக்குது. இந்த பரிசுகள் கிடைக்கிற காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம முதல்ல சரி செய்ய தெரியணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சரி செய்ய தெரியணும்னா அதுக்கு என்ன, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரக காரகம் சார்ந்து நாம ஏதோ ஒரு உதவிகளை செஞ்சுட்டு வந்தாவே நம்ம ஜெயிச்சிடலாம். உதாரணமா சூரியன் உங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியுது. வேத ஜோதிடத்துல நீசமாயிட்டா பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல நீசமான ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. வேதிக் அஸ்ட்ராலஜி என்ன சார் சொல்றீங்க? அதே ஒரு கிரகம் நின்ற வீட்டினுடைய அதிபதி நீசமாயிட்டாலும் பலபலம் பெற்றுன்னு சொல்றாங்க வேதிக் அஸ்ட்ராலஜில. ஆனா நான் இதுவே கொஞ்சம் வேற விதமா சொல்லுவேன். ஒரு பலவீனமான பிந்து புள்ளியில ஒரு கிரகம் அமர்ந்தால், ஒரு பலவீனமான பிந்து புள்ளியை நெருங்கிய நிலையில் ஒரு கிரகம் நின்றிருந்தால் கண்டிப்பாக அந்த கிரக காரகம் பாதிக்கப்படும். இதை கேபி அஸ்ட்ராலஜில என்ன சொல்லலாம், ஈஸியா நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 8, 12ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்டாலியா பாருங்க, இப்படி சூரியன் பாதிக்கப்பட்டா கண்ணில்லாதவர்களுக்கு உதவி செய்ய, கண்ணில்லாத எத்தனை பேர் கண் ஆபரேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால ஆன பொருளுதவி செய்யலாம். ரைட்டா பாருங்க, தலை சம்பந்தமா சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது காரகத்துவங்கள் சார்ந்து நம்ம உதவி செய்யலாம். சந்திரன் பாதிக்கப்பட்டா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சம்பந்தமானவங்களுக்கு, ரத்த சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாம். செவ்வாய் பாதிக்கப்பட்டா உடம்புல ரத்த காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யலாம். புதன் பாதிக்கப்பட்டா நரம்பியல் தொந்தரவு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். மாமன் வகை உறவுகளுக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி, அந்த உதவிங்கிறது பொருள் உதவியா தான் இருக்கணுங்கிறது இல்ல, முடிந்த அளவுக்கு வார்த்தைகளாக இருந்தால் கூட சரிதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக காரகத்துவங்கள் சார்ந்த உதவிகள். குரு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒரு உதவி செய்யறது, அதை செய்யறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாம இந்த துறைக்குள்ள வந்துட்டோம், நம்ம தலை சிறந்த ஜோதிடர், நம்ம தான் நம்பர் 1. ரைட்டா பாருங்க, நம்ம சொல்றது கரெக்டா நடக்கும். ஏன் கரெக்டா நடக்க, நானா இதுக்கு இஷ்டப்பட்டு வரலையப்பா, அந்த இறைவன், இயற்கைங்கிற இறைவன் நம்மளை இதுக்குள்ள தள்ளி விட்டாரு. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான தொழில் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு போட்டு நம்மள இந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கணும் போடணும். அப்ப நம்ம ஜோதிடத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டாருன்னா என்ன, இயற்கை நம்மை ஒரு வேலை செய்வதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காரு. நம்மளால நிறைய கல்யாணம் நடக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்ப நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கெட்ட விஷயங்கள்லாம் அடிபட்டு போகும். கண்டிப்பா நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நானே வழியை சொல்லிட்டு போறேன். அதனால கண்டிப்பா ஜெயிப்பீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷமா. எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? துருவ கணிதம் சார், இந்த துருவ கணிதம்ங்கிறது ஒரு ஏமாற்று வேலை சார். முதல்ல அதாவது இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல ஜோதிடத்துல சொல்ல எல்லாருமே நோட்ல இந்த பாரம்பரிய ஜோதிடர்கள் 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்காங்க சார். இந்த எழுதி வச்சு போர்ட் பேட ரேஷன் கார்டு எழுதி வச்சுக்கிற மாதிரி நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி அக்காடமி அதை வச்சு நிறைய ஜோசியர்கள் நிறைய பேர் அதை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஜோசியர்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஜோசியர் அப்படிதான் சொல்லிட்டாரு இப்ப டிவியில, என்ன ரொம்ப பெரிய ஜோசியர்னு சொல்றாரு. அவர்தான் இந்த உலகத்தினுடைய என்னமோ சொன்னாரு, இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர் ஒரு ஜாதகத்தை நீட்டினாரு. ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பொண்ணு டாக்டர், இவர் சிவில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தோன்னு சொல்லிட்டாராம். அப்படி பார்த்தோன்னு சொல்லவெல்லாம் அவரால் முடியவே முடியாது. ஜோதிடமே தெரியாதுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஜோதிட உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு ஜோதிடம் தெரியாது. இந்த உலகத்துல ஜோதிடம் தெரிந்தவர்கள் தோற்று விடுவார்கள், ஜோதிடம் தெரியாதவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஏன்னா ஆரம்பத்திலே அன்னைக்கே சந்திரபாபு சொல்லிட்டு போயிட்டாரு, புத்தியுள்ள மனிதர் யாரும் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் யாரும் புத்திசாலி இல்லை. இல்லையா பாருங்க, இந்த துருவ கணிதம்ங்கிறது அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஆனா துருவ கணிதம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம ஒருத்தர் கூட பிறந்தவங்கள ஈஸியா சொல்லலாம் சார். ஒருத்தர் கூட பிறந்தவங்க இருந்து சித்தப்பன் பெரிய பொண்ணு இருந்து அண்ணன் தம்பி இருந்து அக்கா இருந்து எல்லாமே சொல்லலாம் சார். கண்டிப்பா சொல்லலாம் சார். நாடி ஜோதிடத்திலையும் சொல்லலாம், பாரம்பரிய ஜோதிடத்திலையும் சொல்லலாம், வேத ஜோதிடத்துல கேபி ஜோதிடத்திலையும் சொல்லலாம் சார். டிகிரி வச்சு நான் டிகிரி வச்சு தான் சார் சொல்றேன். எங்கிட்ட கொடுக்குறவங்க ஜாதகம் எல்லாம் கொடுக்கறது இல்லை சார். டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ்
அப்பா அம்மா பேரு அவ்வளவுதான் கம்ப்யூட்டர்ல போடுவேன். சிஸ்டத்துல பெரிய டிவி மாட்டி வச்சிருக்கேன், ரொம்ப பெருசா. எல்லாருமே இங்க பாருங்க, பாத்துங்க, போட்டு அடிச்சு காமிப்பேன். இவர் இது இந்த டிகிரி இருக்கு, நீ இத்தனை பேர் கூட பிறந்தவங்க, இந்த டிகிரி இருக்கு, உங்க அப்பா இருக்கிறாரா இறந்துட்டாரா, எல்லாமே இது இந்த கோல்சார் இந்த கிரகத்தை நகர்ந்து வருது, தாண்டி வந்துருச்சு, இத்தனை நாளும் சுத்தி வந்துருச்சு. ஒரு ஜாதகம் எடுத்தா, ஒரு ஜாதகர் பிறந்தது ஒரு 50 வயசு வச்சுங்களேன், இந்த 50 வயசுல சந்திரன் எத்தனை முறை அந்த சுத்தி வந்திருப்பாருன்னு எடுத்து செகண்ட்ல பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். சூரியன் எத்தனை முறை சுத்தி வந்திருக்காரு, 50 வருஷம், அவருக்கு 50 வயசு அப்படின்னா எத்தனை முறை சுத்தி வந்திருக்காருன்னு எடுத்து பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். இத்தனை முறை சுத்தி வந்தாரு, கரெக்டா இந்த புள்ளியில வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு, இந்த புள்ளியை விட்டு இது நகர்றாரு, அப்ப அவருக்கு இந்த மாதிரியான பலன் ஈஸியா சொல்லிடலாம் சார். சார் உடன் பிறந்தவர் நீங்க சொன்னீங்க துருவ கணிதம் மட்டும் இல்ல சார், ஒரு ஜாதகரை வச்சுக்கிட்டு அவங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய இறப்பு பிறப்பு எல்லாத்தையுமே சொல்லலாம் சார், அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாமே சொல்லலாம் சார். அண்ணன் தம்பி மாம மச்சான்ல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கும், அவன் நண்பர்ல இருந்து சொல்லலாம் சார், 1வது நண்பர் 2வது நண்பர்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லலாம் சார். ஜோதிடத்துல ரொம்ப சூப்பர் கேள்வி கேட்டீங்க சார், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா சார்? ஏதாவது கேக்குறதா கேளுங்க, நிறுத்திக்கலாமா? போர் அடிச்சேன், சரி பரவாயில்ல. அதாவது கடைசியா பைனலா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஜனன ஜாதகம் என்பது பிறக்கும் போது இருந்த கிரக நிலை, பாவக நிலை, தசா புத்தி. நம்ம ஜாதகர் சந்திக்க வரும்போது கோல்சார கிரகங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டா இந்த டிகிரில சுத்தி சுத்தி வந்திருக்கும். அந்த கிரகங்கள் சுத்தி வந்த டிகிரி அது இப்ப என்ன பாகையில நிக்குது, என்ன டிகிரியில நிக்குதோ அதுதான் தற்சமயம் ஜாதகருக்கு நடக்கிற நிலை. இதற்கு முடிந்த நிலையும் அதுதான். ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர்ந்து வந்திருக்குன்னா அந்த நகர்வின் மூலமா அவருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல இனிமேல் அந்த எந்த நட்சத்திரத்தை தொடப்போகுதோ அது இனிமேல் நடக்க போற விஷயம்னு சொல்லலாம். இது பாரம்பரிய ஜோதிடமும், கேபி ஜோதிடமும், நாடி ஜோதிடமும், பிரசன்ன ஜோதிடமும், சாமுத்திரியா லட்சணமும் எல்லாமே கத்து வச்சிருந்தா எல்லாமே ரொம்ப ஈஸி. இப்ப நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட வர்றாங்க சில பேர் ஜாதகமே எழுதிட்டு வருவாங்க, வெறும் முகத்தை வச்சு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்கார வச்சு டக்கு டக்குன்னு இத்தனை வருஷம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ பிறந்தீங்க இந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு சொல்லிடுவேன். கடன்னு எப்படி தொடர்ந்து அதுல பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும் சார். எனக்கு இப்ப வேற ஒண்ணு சமைக்க, இப்ப என்னை போய் சமையல் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு சமைக்க தெரியாது சார், எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இல்ல வேற ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, கம்பெனியில போய் வேலை செய்ய சொன்னா எனக்கு வேலை செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை ஜோதிடம் 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 சொல்வதும் கற்றுக்கொள்வதும். அது நான் எங்க ஜோதிடம் பார்க்க வர்றவங்ககிட்டயே நான் தினமும் ஒவ்வொன்னு கத்துக்கிட்டே இருக்கேன், இதை கத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் அனுபவத்தின் மூலம் தான். அனுபவமே மிகச்சிறந்த ஆசை. பேய் இருக்கு, சுடுகாட்டுல பேய் இருக்குன்னா 6 மாசம் போய் சுடுகாட்டிலேயே படுத்துக்கணும், பேய் இருக்கான்னு பாக்கலாம். உண்மையான விஷயம் சார், நம்ப மாட்டேங்க, நிஜமா அதுதான். எது உண்மை அப்படின்னு நீங்க இந்த திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரியில எத்தனை நாள் வந்திருக்கிறீங்களா, அவங்க மாரியப்பன் போய் அவரு பிள்ளை அவரு விடாம அவர் தொல்லை பண்ணிட்டே இருப்பார். எத்தனை வயசுல இருந்து? 18 வயசுல இருந்து தினம் வந்துருவேன். இன்னைக்கு யாரு எத்தனை குழந்தை பிறந்து, அந்த குழந்தை அவங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இன்னைக்கு யாரு சூசைட் பண்ணிட்டா, யார் விபத்துல இறந்தா, யார் இயற்கையான மரணம், யார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க, இது எல்லாமே அவங்க டேட்டா பத்தி டைம் எல்லாமே கலெக்ட் பண்ணுவேன். கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். தொடர்ந்து ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த சம்பவம், பாரம்பரிய ஜோதிடத்தையும் ரிசர்ச் பண்ணுவேன், கேபி அஸ்ட்ராலஜியும் ரிசர்ச் பண்ணுவேன், நாடி ஜோதிடத்தையும் ரிசர்ச் பண்ணுவேன். எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க. நான் ஒரு பைத்தியம் சார். நான் எப்போ முதல்ல என் நேரம் இதை பாக்குறதா வேலை. நேரம் இங்க நிறைய பேர் ஜோசியம் கத்து கொடுக்குறேன்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வீடியோ போனேன். அவங்க போனா இது உங்களுக்கு தெரியாது, இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. அதான் உண்மை. அதை 2வது தான் கண்டுபிடிச்சா, அவங்களுக்கே அது தெரியாது அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் ரொம்ப சூப்பரா பிரமாதமா, ஏன்னா அவங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை எல்லாத்தையுமே நான் கத்து கொடுத்துட்டேன். அதன் மூலம் ரொம்ப சூப்பரா பலன் சொல்றாங்க, ரொம்ப சிறப்பா வந்துட்டாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அகில இந்திய கேபி உயர்கணித வேத ஜோதிட சங்கத்தின் சார்பில் நன்றி, வணக்கம்.